இந்த வீடியோவில் நம்ம ஃபுட்டர் தான் ஃப்ளெக்ஸ் பாக்ஸாக மாற்ற போகிறோம். ஸோ இந்த ஃபுட்டரை இன்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா மெயின் ஃபுட்டர் உள்ளுக்கு நேஃப் இருக்குது, இது உள்ளுக்கு மெயின் ஃபுட்டர் லிங்க்ஸ் அப்படின்ற யூஎல் இருக்குது. யூஎல் உள்ளுக்கு தான் நம்ம 2 லிஸ்ட்டில் இந்த மெயின் ஃபுட்டர் லிங்க்ஸை வச்சுருக்கோம். ஓகே, ஸோ சிம்பிளாக இந்த மெயின் ஃபுட்டர் லிங்க்ஸில் ஃப்ளெக்ஸ் கொடுக்குறதுனால இந்த 2 லிஸ்ட் ஐட்டமையும் நம்ம ஃப்ளெக்ஸ் ஐட்டமாக மாற்ற முடியும். ஸோ அதுக்கு share.cssல மெயின் ஃபுட்டர் லிங்க்ஸை தான் நம்ம டார்கெட் பண்ணோம். மெயின் ஃபுட்டர் லிங்க்ஸ் இங்கே இருக்குது. ஸோ நம்மளுக்கு இந்த டெக்ஸ்ட் அலைன் தேவைப்படாது, அதனால இதை நம்ம எடுத்துருவோம். அதுக்கப்புறம் இந்த மெயின் ஃபுட்டர் லிங்க்ஸை நம்ம டிஸ்பிளே ஃப்ளெக்ஸாக மாற்றுவோம். ஸோ இந்த மெயின் ஃபுட்டர் லிங்க்ஸை டிஸ்பிளே ஃப்ளெக்ஸாக மாற்றுறதுனால நம்மளுக்கு மெயின் ஃபுட்டர் லிங்க், அதாவது ஈச் எவ்ரி லிங்க்கு நம்ம டிஸ்பிளே பிளாக் கொடுக்க தேவையில்லை, அதனால இதை நம்ம அழிச்சிருவோம். சேவ் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போ பாருங்கள், இந்த யூஎல் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸாக மாறிடுச்சு. அதனால உள்ளுக்கு இருக்கிற இந்த 2 ஐட்டமும் ஃப்ளெக்ஸ் ஐட்டமாக மாறிடுச்சு. ஸோ இப்போ இது மொபைல் வியூவில் இருக்குது. ஓகே, அதனால் நம்மளுக்கு எப்படி வேணும் அப்படின்னா மேலே ஒன்று கீழே ஒன்று அப்படி வேணும் நம்மளுக்கு. அதாவது நம்மளுக்கு கோலமில் வேணும். இது இப்போ ரோல் இருக்குது. ஸோ அப்போ நம்ம ஃப்ளெக்ஸ் டைரெக்ஷன் கோலம் கொடுக்கறதுனால நம்மளோட ஃப்ளெக்ஸ் ஐட்டமோட டைரெக்ஷன் கோலமாக மாறும். ஸோ மெயின் ஃபுட்டர் லிங்க்ஸில் ஃப்ளெக்ஸ் டைரெக்ஷன் கோலம் அப்படின்னு கொடுத்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்க எப்படி இருக்கும். ஸோ இப்போ மெயின் எக்ஸிஸ்ட் மேலேருந்து கீழே இறங்குது, இந்த மாதிரி கிராஸ் எக்ஸிஸ்ட் லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு போகுது. ஓகே, ஸோ இப்போ நம்ம கிராஸ் எக்ஸிஸ்டில் சென்டர் கொண்டு வரணும் அப்படின்றனால அலைன் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணி நம்மளோட ஐட்டம்ஸை சென்டர் கொண்டு வருவோம். ஸோ அலைன் ஐட்டம்ஸ் சென்டர். ஸோ பார்த்தீங்கன்னா சென்டருக்கு வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி மார்ஜின் கொலாப்ஸ் பற்றி கற்று வந்தோம். ஓகே, 2 எலிமெண்ட்ஸ்க்கும் நடுவில் மார்ஜின் இருக்கிறதுனால மார்ஜின் கொலாப்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஃப்ளெக்ஸ் பாக்ஸில் அந்த மாதிரி நடக்காது. ஸோ மார்ஜின் கொலாப்ஸ் ஆகாதனால இந்த 2 ஐட்டமுக்கும் மார்ஜின் டாப் அண்ட் பாட்டம் இருக்கிறதுனால நிறைய கேப் இருக்குது. அதனால நம்ம மார்ஜினை குறைச்சிப்போம். அதாவது ஈச் ஐட்டமுக்கும் நம்மளுக்கு மார்ஜின் 1 rem கொடுத்துருக்கோம். அது வந்து நம்ம 0.5 rem மாற்றிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்குது. ஓகே, மொபைல் வியூக்கு இது போதும். ஆனால் ஒன்ஸ் டெஸ்க்டாப் வியூ அப்படின்னு வர்றப்ப நம்மளுக்கு இந்த மாதிரி தேவைப்படாது. நம்மளுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் ஓகே பக்கத்தில் இருக்கணும். ஸோ அது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம மீடியா குவரி உள்ளுக்கு மெயின் ஃபுட்டர் லிங்க்ஸ் இருக்குது பாருங்கள், இதை நம்ம எடிட் பண்ண வேண்டியது இருக்குது. டிஸ்பிளே இன்லைன் பிளாக் நம்மளுக்கு தேவைப்படாது. ஏன்னா இப்போ ஒரு மெயின் ஃபுட்டர் லிங்க்குமே ஃப்ளெக்ஸ் ஐட்டமாக இருக்குது, அதனால நம்மளுக்கு இன்லைன் பிளாக் தேவைப்படாது. ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மகிட்ட மெயின் ஃபுட்டர் லிங்க்ஸ் மீடியா குவரி உள்ளுக்கு இல்லை, அதனால இதை அப்படி நம்ம காப்பி பண்ணிக்குவோம். ஸோ டைம் சேஃப் ஆகும். நம்மளுக்கு மீடியா குவரி உள்ளுக்கு நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு எதுவுமே தேவையில்லை, டிஸ்பிளே, மார்ஜின், பேடிங், லிஸ்ட் எதுவுமே தேவையில்லை. ஒன்லி ஃப்ளெக்ஸ் டைரெக்ஷன் அலைன் ஐட்டம் கூட நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ நம்மளுக்கு ஃப்ளெக்ஸ் டைரெக்ஷன் கோலமாக இருக்குது, அதனால டாப் டு பாட்டம் இருக்குது மொபைல் வியூவில். ஆனால் டெஸ்க்டாப் வியூ அப்படின்னு வர்றப்ப கோலம் நம்மளுக்கு தேவையில்லை, பேக் டு ரோவாக மாற்றிடுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா ரோவாக மாறி லெஃப்ட் அண்ட் ரைட்னு இருக்கு. ஸோ இப்போ மெயின் எக்ஸிஸ் வந்து லெஃப்ட் டு ரைட் போகுது. ஓகே, அதனால நம்ம மெயின் எக்ஸிஸில் இந்த ஐட்டம்ஸை ஜஸ்டிஃபை கான்டென்ட் யூஸ் பண்ணி சென்டர் கொண்டு வருவோம். ஸோ மெயின் ஃபுட்டர் லிங்க்ஸ் உள்ளுக்கு ஜஸ்டிஃபை கான்டென்ட் சென்டர் அப்படின்னு கொடுத்து இந்த மாதிரி சென்டர் கொண்டு வந்துடும். ஸோ ஒன்ஸ் டெஸ்க்டாப் வியூ அப்படின்னு வர்றப்ப ரோ சென்டரில் இருக்கும், மொபைல் வியூ அப்படின்னு வர்றப்ப காலம் சென்டரில் இருக்கும். ஸோ ஃபுட்டரை ஈஸியாக க்ளீன் பண்ணி வச்சுன்னு நம்புகிறேன். See you on next video. Bye.